ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை பேஜ் இன் த 90s அப்படிங்கிற சைனீஸ் ட்ராமாவோட 13 and 14 எபிசோடு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணாங்க. அப்புறம் அஃபிஷியலாக பிரேக்கப் பண்ணுறதுலாம் காமிச்சாங்க. ஸோ இந்த எபிசோட்குள்ளே போகலாம் வாங்க. எபிசோட் ஸ்டார்ட் ஆகிறதே ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்டுக்கூட. நான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு நான் ஒரு ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒரு பார்ட்டியை, நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பையன் இது என்னோடய ஃபால்ட்டே கிடையாது, எல்லாமே அந்த பொண்ணோட ஃபால்ட்டு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் மேலே போட்டுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கிளாஸ் யூனியனை மீட் பண்ணுறதுனால நீங்கள் அவனை பற்றி நான் கேர் பண்ணுறதே கிடையாது, நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவனும் ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறமா இந்த சைடு இன்னொரு கப்பலை காமிக்கிறாங்க. அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. 2 பேரும் ஒட்டுக்கா பேசிகிட்டு இருக்காங்க. நான் ரீயூனியனுக்கு போகிறேன், நாங்கள் இவங்க கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வரேன்னு கேட்கும்போது அதில் வேணாம், அவள் அந்த பொண்ணு வரா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த 2 பேத்துக்குள்ள ஒன்றும் இல்லை தானே அப்படின்னு காமெடியே கேட்கும்போது அதுக்கப்புறமா அவன்கிட்ட அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ வர ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்கும்போது அவள் சொல்கிறா என்னோட ஃபாதர் ரொம்ப இல்லா இருக்காங்க, ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க, எனக்கு ரொம்ப மணி தேவை அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அந்த பொண்ணு எங்கிட்ட நிறைய மணி இருக்கு, நான் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கையில் ஒரு கார்டை கொடுக்குறான். அதுக்கு அந்த பையன் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப அழுதுகிட்டு இந்த பொண்ணை ஹக் பண்ணுறான். ஆனால் பட் அது எல்லாமே ஒரு ட்ராமா தான். பின்னாடி அவன் சிரிக்கிறத காடை பார்த்து சிரிக்கிறத காமிக்கிறாங்க. அடுத்த சீன் அந்த பையன் கிளம்பிட்டு இருக்கான் ரீயூனியனுக்காக. அப்போ ஏதோ ஒரு திங்க் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த சீன் ஹீரோயினோட அப்பா கிட்ட போய் நான் இதுக்கு முன்னாடி வாங்கின மணியெல்லாம் கொடுத்துறேன்னு சொல்லி கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் ரீயூனியனுக்கு வரான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவனை பார்த்து ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவன் ரொம்ப ஆப்ராடில் இருந்ததுனால ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஸோ அதனால ரொம்ப மாடர்னாக மாறிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் ஹீரோயின் வேற யாராவது டேட் பண்ணுறாங்கன்னு பொய்யா சொல்லி வச்சுருக்கா. அப்போ தான் ஹீரோயின் என்ட்ரி ஆகிறா. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்து ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பிளேஸில் போய் உட்காடுறாங்க. எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா அவள் ஃப்ரெண்ட் கிட்ட பக்கத்தில் போய் உட்காடுறான். அதுக்கப்புறமா அந்த பையன் பேசுகிறான், நான் 7 இயராக படிச்சுட்ருக்கேன் ஆப்ராடில், அது ஈஸி கிடையாது, பட் ஆனால் ஹோனர் அவளோட சாய்ஸை ஃபவுண்ட் பண்ணிட்டா, அவளோட லவ்வை ஃபைண்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவள் தண்ணி மேலே ஊற்றுது பத்துலையா அப்படின்னு கேட்கும்போது என்னன்னு கேட்கும்போது அவள் ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறான். அதில் என்ன இருக்குன்னா என்னுடைய பேங்க்கோட ட்ரான்ஸ்ஃபர் இது எல்லாமே, இந்த நோட்டீஸ் உங்களுக்கு எல்லாமே சொல்லும், நான் எவ்வளோ மணி அவனுக்கு கொடுத்தேன், அப்புறமா அவனோட காலேஜ்லேருந்து எக்ஸ்பெல் ஆகிட்டான், எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கா. என்னோட ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ்ட்ரிலாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு காப்பி கொடுக்குற மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவனை கொஷின் கேட்குறாங்க, இவங்க சொல்கிறதுலாம் கரெக்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பையன் நான் உங்கள்கிட்ட பாரோ பண்ண மணி, பட் ஆனால் நான் ஆல்ரெடி ரிப்ளை பண்ணிட்டேன் உங்கள் அப்பா கிட்ட, மணி எல்லாம் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த சீன் அந்த பொண்ணு வரா, சீனாக என்ட்ரி ஆகுறா. அப்படின்னா 3 years என்ன ஆச்சு, நம்ம 3 பேரும் டேட் பண்ணலாமே, நானும் இப்போ உன்னோட பிரேக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அந்த பையன் அவள் தான் என்னை ட்ரமா பண்ணுறான்னு சொன்னதுக்கப்புறம் அவள் உண்மையெல்லாம் சொல்கிறா. என்னோட ஆப்ராடில் படித்தோம், நாங்கள் 2 பேரும் ஒட்டுக்காக தான் இருந்தோம், நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணோம், பட் ஆனால் என்னோட பிளாக் கார்டை கொடுத்தேன்ல, நீ அதை எனக்கு துரோகம் பண்ணிட்ட, நீ அங்கே போய் கொடுத்துட்டு இது ஒரு எம்டி பிளாக் கார்டுன்னு தெரியாமையே நீ கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்னோட ஃபாதர் ட்ரீட்மெண்ட்காக தான் நான் வேணாம், ஆனால் எப்படி அந்த ஹீரோயினோட எங்கள் அப்பா கிட்ட இருக்குன்னு சொல்லும் போது ஹீரோயின் எல்லாம் எவ்வளோட தப்பு தான் சொல்லி பார்க்கும்போது அடிச்சு போடுறா அவ. அதுக்கப்புறமா எல்லாம் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குது அந்த சீன் பார்க்கும்போது. எல்லாம் கோல்டு டிகர் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாம் வெளியே போயிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு கூட. அப்போ ஹீரோயின் அந்த பொண்ணு ஹக் பண்ணி எல்லாம் சரியாக போயிடும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு லீவ் ஆகுறா. அதுக்கு நல்லா ரெஸ்ட் எடு, போய் தூங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த 4 பேர் வெளியே சாப்பிட போயிருக்காங்க ட்ரிங்க் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் நல்ல பையன் கிடைப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஹீரோயின் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கெல்லாம் சிங் பண்ணிகிட்டு இருக்க பார்த்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு சிங் பண்ணாரா. அப்போ ஹீரோயின் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, இவளை பார்த்துக்கோ அப்படின்னு நாங்கள் 2 பேரும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பையன்கிட்ட. ஓகேன்னு சொல்லி 2 பேர் காரில் ஏறி கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அந்த காரில் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட ஃபவுண்ட்னஸ் லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ ஹீரோயின் சிரிக்கிறான். என்னன்னு கேட்டது சீக்ரெட்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் 2 பேரும் வெளியே அவுட்டிங் மாதிரி வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அப்புறம் 2 பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு பேலன்சிங் சேரை பார்க்குறாங்க. 2 பேர் போய் உட்காடுறாங்க. அப்போ ஹீரோயின் என்ன நினச்சானா, நம்ம 2 பேரும் பேலன்ஸ் பண்ணும்போது நான் போய் அவர் மேலே விழுந்துருவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் ஹீரோயின் ஒரு ட்ரிக் பண்ணி உட்கார்ந்துருக்காரு ஹீரோ. ஸோ அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே நீங்கள் சீட் பண்ணுற எஜ்ஜில் போய் உட்காருன்னு சொன்னோன்னா உட்காரும் போது ஹீரோயின் சறுக்கிக்கிட்டே ஹீரோ மேலே விழுற மாதிரி போகிறாங்க.
அந்த இடத்துல ஒரு மெமரி கிரியேட் ஆகுது. அப்புறம் ஹீரோயின் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி பேக் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறான். அப்போ ஹீரோ வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்து வாக் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஸோ நான் 2 பேரும் நம்ம வந்து அடுத்த நாள் போகலாமா எங்கேயாவது அப்படின்னு சொல்லும் போது, நீ இது வந்து பிஸ்னஸ்க்காக இருந்தால் அப்படின்னா நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிளம்பிட்டா. அப்புறம் ஹீரோ நானும் வரேன் கூட அப்படின்னு சொல்லி 2 பேருமே வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து ஹீரோவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, எங்கள் அப்பா வீட்டுக்கு. அங்கே போய் பார்க்கும்போது யாருன்னு கேட்கும்போது என்னோட காலேஜ் மேட் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான் அவனையா ஹீரோயினோட தங்கச்சிக்கிட்ட, நான் அவனோட காலேஜ் மேட் அப்படின்னு சொல்லி. அப்போ எங்கள் தங்கச்சி வந்து நான் குவைட் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், நல்லா அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயினோட அப்பா வெளியே வந்து மீன் பிடிக்கிறதுக்காக வெளியே வராங்க. அதுக்கப்புறமா அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. யாருன்னு கேட்கும்போது என்னோட காலேஜ் மேட் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல மூமெண்ட், நம்ம வந்து ஃபிஷ் ஈட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு மட்டும் போட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லி எல்லா ஃபுட்டும் எடுத்து ஹீரோக்கே போட்டுட்ருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி, நான் இன்னும் சாப்பிடவே இல்லையே, எனக்கும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன பொசிஷன்னா நான் மேனேஜராக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஃப்யூச்சர் இருக்குது உங்களுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஹீரோயின் வந்து ஒரு பார்வை பார்த்து எனக்கு கூடு சாப்பாடு அப்படின்னு சொல்லி அவனோட தட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டாங்க. அப்போ எங்கள் தங்கச்சியும் கேட்குறான். அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து எல்லாருக்கும் வந்து கேம் விளாட்றாங்க. இது டாட்ஸ் கேம் மாதிரி எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து எல்லாம் ஜெயிச்சுட்டே இருக்காங்க. ஹீரோயின் தவிர எங்கள் தங்கச்சி ஜெயிச்சிடுறாங்க, எங்கள் அப்பாவும் ஜெயிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்து வெளியே வராங்க. வெளியே பேசிக்கிட்டே காருக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி காருக்குள்ளே ஏறி கிளம்புறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து குட் பை சொல்கிறதுக்காக நின்றுட்டுருக்காங்க. பாய் சொல்லிடுறான். அடுத்த நாள் மீட்டிங்காக எல்லாம் வராங்க ஆஃபீஸ்க்கு. அப்போ அந்த பொண்ணு வரா. அப்புறம் ஹீரோ எல்லாம் வந்து எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து இன்ட்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதுதான் நம்மளோட வேலை, இதான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன ப்ராஜெக்ட் அப்படின்லாம் சொல்லி எல்லா மெம்பர்ஸும் வந்து அதில் பார்த்து அக்ரி பண்ணிக்கிறாங்க. ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட எல்லா கொஷின்லாம் கேட்டு முடிச்சுட்டு 2 பேரும் அவுட்டிங் போகிற மாதிரி வெளியே போயிட்டுருக்காங்க. ஒரு ரிவர் சைடில் போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து 2 பேரும் ஒரு ஃப்ளவர் ஷாப்புக்குள்ளே வந்து என்டர் ஆக, அது ரொம்ப ஒரு ப்ளூமிங்கான ஃப்ளவர் ஷாப். அது எப்படின்னா வந்து நம்ம போய் ஃப்ளவர் நெட்டுக்கலாம் அப்படி மாதிரி. 2 பேரும் வந்து ரோஸ் தானே எல்லாம் சூஸ் பண்ணுவாங்க கப்பலாக இருந்தால், நம்ம ஏன் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சன்ஃப்ளவரை சூஸ் பண்ணி 2 பேரும் பாட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து சைடாக இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. ஹீரோயின் பண்ணுற க்யூட் மூமெண்ட்ஸ்லாம் வந்து ஹீரோ ஹேண்ட்ஸமாக சிரிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா வந்து 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு ட்ரீக்கு கீழே மாற்றி 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹீரோ எடுத்தார், அதுக்கப்புறம் ஹீரோயின் எடுக்கிறான். அப்புறம் உட்காந்து அழகாக போஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் வந்து மீன் பிடிக்க போகலாம், அதுதான் நம்ம 2 பேரும் ஈஸியாக டைம் செல்ல முடியும் வெயிட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மீன் பிடிக்க போகிறாங்க. அப்போ ஹீரோக்கு அஃப்ரைடாக அப்புறம் உட்காந்து மீன் வருமான்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து சடனாக தூங்கிடுறான். அப்போ ஹீரோ வந்து அவனோட ஷோல்டரில் வந்து அவளை கேரி பண்ணுறது ஒரு அழகான மூமெண்ட்டை வந்து இதில் கேப்சர் பண்ணியிருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருது. ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த எபிசோட். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன ஆச்சு, 2 பேர்த்துக்குள்ளே என்ன கிரியேட் ஆச்சா, 2 பேர் ப்ரப்போஸ் பண்ணாங்களா, என்ன ஆச்சு, எல்லாம் அடுத்த எபிசோடில் பார்க்குறான். ஸோ அது வரைக்கும் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.